Hello Reena ma'am, good morning. Hope you're feeling better now. ஏன்னா நீங்க வந்தபோது எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே எஸ்எஸ்ஸாக போட்டிருந்தீங்க. இப்போ நீங்க தான் சொல்லணும் உங்களோட அப்டேட். நான் யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ பார்த்து ஆக்சிப்ளஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரிஞ்சு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிமோ மாதிரி கொடுத்தீங்க. ஸோ அதுலேயே எனக்கு கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருந்தது. ஃபெட்டிக்லாம் கொஞ்சம் நிறையா குறைஞ்ச மாதிரி இருந்தது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. கான்ஸ்டிபேஷன், கேஸ், ப்ளோட்டிங் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இனிமா கொடுத்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் எனக்கு ஃபீல் பெட்டராக இருந்துச்சு. ஸோ உங்களோட மேஜர் கம்ப்ளைண்ட் கட் ஹெல்த் தான். ஆமாம். அப்புறம் வந்து இந்த என்னோட ஸ்டெடியாக நிற்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்பைனுக்கு நீங்கள் வந்து அவங்க சிபி சாரை மீட் பண்ண சொன்னீங்க. அங்கே போய் ஃபர்ஸ்ட் செஷனில் அவங்க ஒரு ஃபிசிக்கலாக ஒன்று கொடுத்தாங்க. அப்போ அது கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருந்தது. அது போக போக இம்ப்ரூவ் ஆகும். இதனால தான் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது போக போக இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் நர்வ்ஸ் ஒரு மாதிரி இதாகும். ஸோ அவங்க சொன்னாங்க போக போக நீங்கள் இது பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுனாங்க. இப்போ கொஞ்சம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வெரி குட் மேம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா பிரியா பால் வீடியோ பார்த்து வந்தீங்க. ஆமாம், விஷ்ணு பிரியா பால் டாக்டர் அதுதான் சொன்னேன் அவங்க கிட்ட. அதுல நீங்க பேசியிருந்தீங்க, நீங்க பிசிஓடினா என்ன, அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா என்ன. இப்போ அது இல்லாமல் நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ஆட்டோமியூன் கண்டிஷன்ஸ் நிறைய பேர் வராங்க. ஸோ ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் அதனால வந்து அது நிறைய பேர் இது இருக்கு. அதுல வந்து ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நிறையா நீங்க சொல்லியிருந்தீங்க, இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரிலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அந்த ஆக்சிப்ளஸ்க்கு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ மேம். அண்ட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இப்போக்குள்ள நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் நோட் பண்ணீங்க ஃப்ரம் யுவர் ஹெல்த்? ஏன்னா எல்லாமே நீங்கள் என்னோட ஸ்கின்ல மெலஸ்மா கொஞ்சம் கொஞ்சம் குறைய கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் ஃபெட்டிக் கொஞ்சம் ஓகேவா எனக்கு ஃபீல் ஆகுது. வெரி குட் வெரி குட். முன்னெல்லாம் வந்து என்ன ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணனாவே வந்து அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது. இப்போ வந்து ½ hour என்னால் பண்ண முடியும். வெரி குட் வெரி குட். இருக்குது, அதனால ½ hour என்னால் பண்ண முடியும். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வெரி குட். அப்புறம் கான்ஸ்டிபேஷன், கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் எனக்கு ஓகேவா இருக்கிற மாதிரி இருக்கு. டைஜஷன் கொஞ்சம் ஓகே. பிகாஸ் ஆஃப் டாக்டர் சிபி ஆல்சோ. பிகாஸ் நீங்க டாக்டர் சிபி ட்ரீட்மெண்ட்டும் மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணீங்க, மிஸ்ஸே பண்ணல. சோ நீங்க செஷன்ஸ்லாம் ரெகுலரா வரேன், எதுவுமே மிஸ் பண்ணாம இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் இட்ஸ் நாட் ஒன்லி தி எனிமா, இட்ஸ் டீடாக்ஸ், எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க, ஒரு 50% ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஏன்னா நீங்கள் டே 1 வந்ததுக்கும் இப்போக்கும் நான் தான் சொன்னேன், எவ்ரி டைம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து ஸ்கேன் பார்த்து தான் நம்ம அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் ஸ்கின்னே உங்களோட என்னோட சொல்லுது. ஸோ அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னார். அது எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு சரியான மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதான் ரெகுலரா வரேன். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதை பத்தி சொல்லவே இல்லை. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் குறைஞ்சிருச்சு, நான் சிபி சார் கிட்ட சொல்லியிருந்தேன். வெரி குட் மேம், வெரி குட். ஆல்மோஸ்ட் 80% குறைஞ்சிருச்சுங்களா? ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பொறுத்தவரை கியூரே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. வித்தவுட் மெடிசன்ஸ், வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம சரி பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப மிராக்குலஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். அதுதான் நான் சொல்லணும். ஃப்ரம் த டே 1 யூ நெவர் ஆஸ்க் மீ எனி கொஸ்டின்ஸ். ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் நீங்க வந்து மெட்டிகுலஸா ஃபாலோவும் பண்ணீங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் யூ உங்க நம்பர் நான் ட்ரஸ்ட் பண்ணோம், அதனால ரெகுலரா நம்ம வரோம். அந்த ட்ரஸ்ட் தான் முக்கியம். ஏன்னா இப்ப நிறைய பேர் அந்த ட்ரஸ்ட் இல்ல. அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படின்னா இது எப்படி இதுல சரியாகும் கேட்பாங்க. அந்த ட்ரஸ்ட் நீங்க கொடுக்கணும், அதுதான் எனக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். யூ வாண்ட் டு கன்வே எனிதிங் டு பிரியா பால்? அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ பாஸ் ஆன் டு ஹர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.